வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன். இன்னைக்கு நம்ம மணிக்கட்டை சுற்றி ஏற்படுற ஃப்ராக்சர்ஸ், அதாவது மருத்துவத்துறையில் டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர் என சொல்லப்படும் ஃப்ராக்சர்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ இது பொதுவாக யாருக்கு நடக்கும் அப்படின்னா 60 வயசுக்கு மேல்பட்டவங்களுக்கு தான் இது பொதுவாக நடக்கும். அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு கொஞ்சம் காமனாக நடக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன் இது நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி கையை நீட்டின மாதிரி விழுவது தான் முதல் ரீசன். அது இல்லாமல் இந்த பேஷண்ட்ஸுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் என சொல்லப்படும் எலும்போட சத்து குறைபாடுனால தான் இது முக்கியமாக நடக்கிறது. ஸோ இது நடந்தது அப்படின்னா வீக்கம் வலி இருக்கும்போது நீங்கள் உடனே செய்ய வேண்டியது அடிப்பட்ட இடத்துல ஒரு ஐஸ் பேக் வைங்க. முடிஞ்ச வரையும் கையை அசைக்காமல் வச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்த்தோபெடிஷனை போய் பாருங்கள். ஒரு எக்ஸ்ரே கண்டிப்பாக எடுக்க சொல்லுவாங்க. எக்ஸ்ரேயில் எலும்போட அடிப்பட்ட சிவியரிட்டியை பொறுத்துட்டு இது வெறும் கட்டு போட்டு சரி பண்ண முடியுமா, இல்லைனா ஒரு சின்ன ப்ரொசீஜர் மாதிரி தேவைப்படுமா அப்படின்றது உங்கள் டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் டெஃபினட்டாக பக்கத்தில் இருக்க ஆர்த்தோபெடிஷன் போய் பாருங்கள். நன்றி.